இங்க இந்த லேடி சமைச்சத ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிறாங்க. அதை தன்னோட பேக்ல போட்டுக்கிட்டு தன்னோட முகத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போறாங்க. அங்க கேட்ல நிக்கிற வாட்ச்மேனை பார்த்ததும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவர் அங்கிருந்து போனதும் அந்த பேக் எடுத்துட்டு போய் அந்த காம்பவுண்ட் மேல வைக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு கல்லு மேல ஏறி அவங்க வச்சுட்டு போன அந்த பேக்கை எடுக்குது. அதுல இருக்க சப்பாத்தியை எடுத்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டே சாப்பிடுது. அப்ப அவ பக்கத்துல இருக்க குட்டி பொண்ணு, உனக்கு ஏன் அவங்க தினமும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒருவேளை அவங்கதான் உங்க அம்மாவோ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணு சொல்றா, ஏய் நீ என்ன பைத்தியமா, இது அவளோட அம்மா இருந்தா இவ ஏன் நம்ம கூட இருக்க போறா அப்படின்னு அந்த இன்னொரு பொண்ணு கேக்குது. அந்த குட்டி பொண்ணு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா. அந்த குட்டி பொண்ணு சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பாக்ஸ அதே இடத்துல வச்சிடுறா. அந்த லேடி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. டெய்லியும் இதே போல அந்த அம்மா சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு அதை எடுத்து சாப்பிடுறா. இதே மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கப்போ அந்த பெரிய பொண்ணு வந்து சொல்றா, ஏய் நீ வா, அங்க சாக்லேட் தராங்கன்னு கூப்பிடுறா. இன்னைக்கு என்ன அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்கவும், இன்னைக்கு மதர்ஸ் டே, அதனால சாக்லேட் தராங்க வான்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போறா. குட்டி பொண்ணு அந்த பெரிய பொண்ணு கூட போயிடுது. இங்க இந்த லேடி அந்த பொண்ணு கொடுத்த பாக்ஸ திறந்து பாக்குறா. அதுல கொஞ்சம் சாக்லேட்ஸும் ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறா. அதுல ஒருவேளை எனக்கு அம்மா இருந்தா அது உங்கள மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு எழுதியிருக்கா. அதை படிச்சதும் இந்த லேடி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த லெட்டருக்கு முத்தம் கொடுத்துட்டு அதை மடிச்சு வச்சுட்டு போய் திரும்பவும் மேக்கப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அவங்க வெளியே வந்து நிக்கிற இடம் ஒரு ப்ராஸ்டியூட் ஏரியா. ஆக்சுவலி அந்த குட்டி பொண்ணு இவங்களோட பொண்ணு. நம்ம பொண்ணு நம்மள மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் தன்னோட பொண்ணை கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டு வந்திருப்பாங்க இந்த லேடி.